நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அமெரிக்காவில் அரச முடக்கநிலை மேற்கொள்ளப்பட்டு வருவதனால் கனேடிய விமானப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி மான்ட்ரியல் பியர் எலியட் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தின் வருகை மற்றும் புறப்படும் பலகையில் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய விமான நிறுவனங்களும் சில தாமதங்களை அறிவித்திருந்தாலும் பெரும்பாலும் குறைந்த அளவிலேயே இடையூறுகள் ஏற்பட்டன. இருப்பினும் அமெரிக்க எல்லையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் அவர்களது பயண திட்டங்களில் தாக்கம் ஏற்படுத்துமா என்ற அச்சத்தில் பல பயணிகள் இருந்துள்ளனர். அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கம் காரணமாக வெள்ளிக்கிழமை 1000க்கும் மேற்பட்ட விமானங்களும் சனிக்கிழமை மேலும் 1000க்கும் மேற்பட்ட விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சம்பளமின்றி பணியாற்றி வரும் நிலையில் அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் FAA இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. விமானிகள் கட்டுப்பாட்டாளர்களிடம் மன அழுத்தம் மற்றும் தொடர்பின்மை குறித்து அதிக அளவில் புகார்கள் அளித்து வருகின்றனர் என அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சான் டவுஃபி தெரிவித்துள்ளார். கனடாவில் உள்ள மக்களுக்கு கடினமான இன்ஃப்ளூவன்சா நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தற்போது காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு தடுப்பூசிக்கு பொருந்தாததாக இருக்கக்கூடிய H3N2 வகையின் உலகளாவிய பரவலுடன் தொடர்புடைய கடினமான இன்ஃப்ளூவன்சா பருவத்திற்கு மருத்துவ நிபுணர்கள் தயாராகி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட புதிய மத்திய அரசின் தரவுகளின்படி முந்தைய வாரத்தில் நாடு தழுவிய பரிசோதனைகளில் சுமார் 2% பேருக்கு இன்ஃப்ளூவன்சா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பருவகால காய்ச்சல் தொற்று நோயை கனடா அறிவிப்பதற்கான 5% தடையை விட இது இன்னும் குறைவு. ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஆகும். தெற்கு அரைக்கோளத்தில் சராசரியை விட அதிகமான இன்ஃப்ளூவன்சா கண்டறிதல்களை கொண்டிருப்பது இது தொடர்ச்சியாக 2வது ஆண்டாகும் என்று மான்ட்ரியல் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் மெக்கில் பல்கலைக்கழக சுகாதார மையத்தின் குழந்தை தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் ஜெஸ்ஸி பேப்பன்பர்க் கூறினார். அதேவேளை பாதிப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு கனடாவில் ஒரு தசாப்தத்தில் மிக மோசமான இன்ஃப்ளூவன்சா பருவமாக இருக்கலாம். மேலும் நோயின் தீவிரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மீண்டும் அது நிகழக்கூடும் என்று தெரிகிறது என குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.